ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெம்மிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் ஹாப்பியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் டு நைட் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங் எப்பயும் போல் டிஷ் வாஷர்லாம் அன்லோட் பண்ணிட்டு எல்லா திங்ஸையுமே ரீப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வீட்டில் ஒரு குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்வீட்டி ஸ்வீட்டி நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டு காக்டெயில்ஸ் அவங்க வந்து ஒரு புது பேபி பேர்ட் வந்து ஹேட்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அவங்களோட வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க் பார்த்திங்கன்னா பாட்டிலை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறது தான். எப்போயுமே இது ரொட்டீனாக நடக்கக்கூடிய விஷயம். பேபியோட பாட்டில்ஸை வந்து காலையிலேயே நான் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதை ஸ்டெர்லைஸ் பண்ணிடுவேன். இதுக்கு வந்து 130 ml ஆஃப் வாட்டர் நான் எடுத்திருக்கேன். நான் வந்து அவன் பிராண்டோட பாட்டில்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். எப்போயுமே பாட்டில் வந்து இப்படி செப்பரேட் பண்ணிடுவேன், லிட்ஸ் தனியாக பாட்டில்ஸ் தனியாக. ஏன்னா அப்போ தான் ஸ்டெர்லைசிங் மிஷினில் வைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அடியில் இருக்க பார்ட்டில் தான் எப்போயுமே தண்ணி ஃபில் பண்ணணும். நான் அவன் பிராண்டோட ஸ்டெர்லைசிங் மிஷின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது 7 to 8 monthஸாக யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எந்த கம்ப்ளைண்ட்டுமே அதில் வரல. என் ப்ரீவியஸ் பேபிக்கும் பார்த்தீங்கன்னா நான் அவன்டோட பாட்டில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மேலே பாட்டிலோட நிப்பிள்ஸ் அண்ட் கவர், அந்த லிட், அது எல்லாமே மேலே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடணும். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 6 பாட்டில்ஸ் வந்து நீங்கள் வந்து அட் அ டைமில் வந்து நீங்கள் ஸ்டெர்லைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நிப்பிள், அதுக்கு மேலே வந்து அந்த கவர், அதுக்கு மேலே பாட்டிலோட கவர், இது மூணையும் சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் லாக் பண்ணாமல் இப்படி வச்சுட்டிங்கன்னா அந்த ஸ்டெர்லைஸ் பண்ணும்போது அந்த வேப்பர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நான் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் நான் வைப்பேன். அதுக்கு மேலே இந்த கவர்ஸ் அப்படியே ப்ளேஸ் பண்ணிடுவேன். மோஸ்ட்லி பாசிஃபையர் அண்ட் டீத்தர்ஸ் கூட நீங்கள் இதிலேயே ஸ்டெர்லைஸ் பண்ணலாம். நான் இந்த மாதிரி பாட்டில் ஸ்டெர்லைஸ் பண்ணும்போதே பாசிஃபையர்ஸையும் உள்ளேயே வச்சு நான் ஸ்டெர்லைஸ் பண்ணிடுவேன். எப்போயுமே இன்வெர்ட்டடாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஸ்டெர்லைஸ் ஆகும்போது அந்த நிப்பிள் வந்து நல்லா ஸ்டெர்லைஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த லிட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 130 ml ஆஃப் வாட்டரை வந்து அடியில் ஃபில் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே இருக்க பார்ட்டு தான் இது. இதில் வந்து இந்த மாதிரி ஒரு லிட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 6 ஹோல்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த ப்ரொவிஷனில் தான் நீங்கள் வந்து பாட்டில்ஸை வந்து அப்சைட் டவுனாக ப்ளேஸ் பண்ணிக்கணும். அதுக்கு பக்கத்தில் இருக்க குட்டி குட்டி ஹோல்ஸ் தான் அந்த வழியாக உங்களுக்கு கீழே இருக்க வாட்டர் வந்து வேப்பராக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு மேலே இருக்க நிப்பிள்ஸ் எல்லாம் வந்து ஸ்டெர்லைஸ் ஆகுது. ஸோ இந்த ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு பாட்டில் ஃபுல்லாக ஸ்டெர்லைஸ் ஆகிரும். ஸோ 6 பாட்டில்ஸ் வந்து ஒரு டைமுக்கு நீங்கள் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ண முடியும். ஸோ மேலே இருக்கிறத அப்படியே மேலே செட் பண்ணிவிட்டு அந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஒன்ஸ் ஸ்டெர்லைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆஃப் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் பாட்டில்ஸ் வந்து மோஸ்ட்லி க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பாட்டில் க்ளீன் பண்ணுற லிக்விட் பேபி ஹக்கோட அந்த கிளென்சர் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஸ்பான்சர்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் என் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் க்ரை போயிருக்கும்போது இது நல்லாயிருக்கும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவும் இருக்கும். அந்த பாட்டில்ஸில் இருக்க அந்த ஹாட் ஸ்மெல் வந்து வராது. ஸோ பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் ஆயிடுச்சு. அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு பூஸ்ட் கலந்து கொடுத்துட்ருந்தேன். அதை முடிச்சுட்டு அப்படியே மந்த்லி க்ராசரி ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டோம். எப்போயுமே க்ராசரிஸ் வந்து நான் வந்து பல்காக எப்போயுமே வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வாங்கி ஸ்டாக் பண்ணிட்டு வச்சுருந்தோன்னா சீக்கிரமாக பூச்சி பிடிச்சிரும். எது தீர்ந்துருக்கோ அது மட்டும் நோட் பண்ணி வச்சுப்பேன். அது மட்டும் தான் மோஸ்ட்லி வாங்குவேன். எக்கு மட்டும் எப்போயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா கிட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டுன்றனால அது எப்போயுமே டக்குன்னு நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணி கொடுத்துடலாம் எக் இருந்துச்சுன்னா. ஸோ அதனால் எக் எப்போயுமே எக்ஸ்ட்ரா வாங்குப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இந்த தடவை வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருந்தேன். ஏன்னா அந்த வெந்தய குழம்பு பொடி பண்ணுறதுக்காக. இது வந்து ப்ரஷ் வைக்கிறதுக்கான ஒரு ஹோல்டர் வாங்கியிருந்தேன், எங்கேயாச்சும் வெளியே போகும்போது பேபி ப்ரஷஸ்லாம் வைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா விம் லிக்விட், அப்புறம் வந்து ஹிமாலயன் ஷாம்பு அண்ட் ஹிமாலயன் பேபி பவுடர் தான் நான் 2 கிட்டுக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம், இது ஹஸ்பண்ட் எப்போ யூஸ் பண்ணுற பிராண்ட் அது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ராட்ச் ப்ரைட்டு. நான் இது வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்த நார்மலாக இருக்க ஸ்டீல் ஸ்க்ராட்ச் ப்ரைட் தான் வாங்கியிருந்தேன். ஒன்ஸ் நான் ரைஸ் குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதோட ஒரு பார்ட் வந்து ரைஸில் இருந்தது. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து ஷ்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மில்க் பிக்கீஸ் வந்து எப்போயுமே பல்காக நான் வாங்கிடுவேன். ஏன்னா நம்ம ரைஸ் அண்ட் டஃபிக்கு டாக் பிஸ்கட் பிடிக்குதோ இல்லையோ, மில்க் பிக்கீஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் இந்த கீட்டோ பிராண்ட் சோப் தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டு வத்தல் வந்து எப்பயும் வாங்குவேன். குழம்பு பொடி ப்ரிப்பேர் பண்ணும்போது மட்டும் இந்த குண்டு வத்தல் வந்து ஜாஸ்தி வாங்கிப்பேன். இந்த 5 kg பேக் ரைஸ் தான் நான் மோஸ்ட்லி வாங்குவேன். ஏன்னா தீர்ந்ததுக்கப்புறம் தான் ரைஸ்லாம் வந்து வாங்குறது. பெடிகிரியும் எப்போயுமே க்ராசரியோடு சேர்த்து வாங்கிடுவோம். எப்போயுமே செக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மோஸ்ட்லி நல்லெண்ணெய் கடலெண்ணெய்லாம் வாங்குவோம். இந்த தடவை வந்து போக முடியலன்றனால நாங்கள் க்ராசரி ஷாப்பிங்கோடய சேர்த்து வாங்கிட்டோம். மோஸ்ட்லி ரீஃபைண்ட் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அக்கேஷ்னலாக இருக்கிறன்றதுக்காக எப்போயுமே 1 லிட்டர் மட்டும் நான் வாங்கிப்பேன். அதே போல் நம்ம சோப் லிக்விட் இது மட்டும் எப்போயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்குவேன். ஏன்னா அது வந்து சீக்கிரமாக கெட்டு போகாதுன்றனால. மேகியும் அதே மாதிரி தான் அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுறதுனால ஒரே ஒரு பேக்கெட் தான் எப்போயுமே வாங்குவேன். நெக்ஸ்ட் எத்தனை பேர் சொல்லுங்கள் இந்த பயோரியா பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்றைக்குமே ஓல்டு இஸ் கோல்டுன்றனால நான் அதுதான் இன்றைக்கி வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கான மந்த்லி க்ராசரி ஷாப்பிங் பண்ணது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் ஷாப் பண்ணிட்டு வந்ததும். வெஜிடபிள்ஸ்னால் அடிக்கடி தேவையான வெஜிடபிள் தான் மோஸ்ட்லி வாங்குவேன். எதுன்னு பார்த்தீங்கன்னா சில்லி, டொமேட்டோ அண்ட் பொட்டேட்டோ. இதுதான் மோஸ்ட்லி நான் வாங்குகிற வெஜிடபிள். ஏன்னா இது அடிக்கடி நம்மளுக்கு தேவைப்படுற ஐட்டம்மு. இதை மட்டும் எப்போயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். எப்போயுமே சில்லிஸ் வந்து இந்த மாதிரி அடியில் ஒரு டிஷ்யூ போட்டு டிஷ்யூ கவர் பண்ணி தான் மோஸ்ட்லி நான் சில்லிஸ் வந்து வைப்பேன். இது ஒரு வீடியோஸில் பார்த்து தான் நான் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் டொமேட்டோஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பேஸ்கெட்டில் வச்சுக்கிறது. எதையுமே நீங்கள் அந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் டொமேட்டோ வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த ட்ராப்லெட் வந்து அதில் விழுந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். இந்த மாதிரி ஓப்பன் பேஸ்கெட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோஸ் வச்சாச்சு. பொட்டேட்டோஸும் எப்போயுமே இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஹோல்ஸ் இருக்க பேஸ்கெட்டில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. டொமேட்டோ அண்ட் பொட்டேட்டோ, சில்லி இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எப்போயுமே வாங்கி வச்சுப்பேன். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வரைக்கும் இருக்க ரொட்டீன் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு உங்களை பார்க்குறேன். Until then, it's bye from Chami. Take care.